நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் இருந்து நம்ம ஒன்லைனர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து நம்ம 2 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ். சரிங்களா? ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத லைன் பை லைன் வந்து நம்ம சிம்பிளாக வந்து கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3. சரிங்களா? ஆல்ரெடி 2 கிளாஸ் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ரீசன் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள். இல்லைனா தனியாக உங்களுக்கு வந்து நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள். அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தினமும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பொருட்களை வாங்கி விற்பதற்கு பெயர் தான் பார்த்திங்கன்னா வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்குதல் மற்றும் விற்றல் நடைபெறும் இடம் தான் பார்த்திங்கன்னா சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சந்தையில் பொருட்களின் வரத்து குறையும் போது விலை வந்து அதிகரிக்கும். சந்தையில் பொருட்கள் குவியும் போது விலை வந்து குறையும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அங்காடியில் பொருட்களை வாங்குவோர் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நுகர்வோர்னால் என்னென்னா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அங்காடியில் பொருட்களை வாங்குறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், வருமானத்தில் நுகர்வு செலவுக்கு போக எதிர்கால தேவைக்கு ஒதுக்கும் தொகை தான் பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உற்பத்திக்கான காரணிகள் மற்றும் வெகுமதிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலம் பை வாரம், உழைப்பு பை கூலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலதனம் பை வட்டி, தொழிலமைப்பு பை லாபம். இந்த 4மே வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உண்மை காரணிகள் எனப்படுவை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலம் மற்றும் உழைப்பு. முதன்மை காரணியாக வந்து எது சொல்லுவாங்கன்னா நிலத்தையும் உழைப்பையும் வந்து சொல்லுவாங்க. பெறப்பட்ட காரணிகள் எனப்படுவை என்னென்னு பார்த்திங்கன்னா மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு, இது 2மே வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உழைப்பாளர்களிடம் இருந்து பிரிக்க முடியாது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உழைப்பு வந்து பிரிக்க முடியாது. அடுத்து பாருங்கள், உழைப்பின்றி இயங்க முடியாதவை நிலம், மூலதனம். பொதுவாக மூலதனம் என்பது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படும் காரணி தான் பார்த்திங்கன்னா தொழிலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது வந்து புத்தாக்க பணி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவோர் வந்து தொழில் முனைவோர் தான் வந்து சொல்லுவாங்க. சமுதாய மாற்றம் காணும் முகவர் வந்து தொழில் முனைவோரை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து நிலம், உழைப்பு, மூலதனத்தை இணைத்து செயல்படுபவர் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், புதிய சிந்தனைகளும் வணிக செயல்முறைகளும் புத்தாக்கம் புனைபவர் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தின் அடிப்படை காரணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு, இது 3 வரும். சரிங்களா? உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு நடவடிக்கைகள் பெருகி கொண்டே செல்வது தான் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பயன்பாட்டை உருவாக்குவதும் தேவைகளை பூர்த்தி செய்வதும் தான் பார்த்திங்கன்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சந்தையில் பொருட்களை வாங்கி மக்கள் தங்கள் தேவையை நிறைவு செய்து கொள்வது தான் பார்த்திங்கன்னா நுகர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனைவரும் அவரவருக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளை பெறுவது பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் இன்றியமையாத 2 செயல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உற்பத்தியும் நுகர்வும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது தான் பார்த்திங்கன்னா பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயன்பாட்டுடைய வகைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. வடிவ பயன்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு விளைபொருளின் வடிவம் மாறும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது, அதுதான் பார்த்திங்கன்னா வடிவ பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட பயன்பாடு, ஒரு விளைபொருள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அரிசி. அடுத்து பார்த்திங்கன்னா கால பயன்பாடு, ஒரு விளைபொருள் எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெங்காயம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் 3. சரிங்களா? ஒவ்வொரு கிளாஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.